ஹாய் டு ஆல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் 13/2/2026 அன்னைக்கு டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன், அதாவது டிஎன் டெட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னா, இது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான ஒரு டெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதை மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரையில் டெட்டில் பாஸ் பண்ணாத ஆனால் வந்து 1/9/2025 சரிங்களா, 1 செப்டம்பர் 2025க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன, அதே சமயத்தில் இதுவரையில டெட்டில் பாஸ் பண்ணாத டீச்சர்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஒர்க்கிங் டீச்சர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். எங்க இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ, கவர்மெண்ட் எய்டட்லையோ, ரெகனைஸ்டு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ ஒர்க் பண்ணக்கூடிய செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், பி டீச்சர்ஸ், ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அவங்க வந்து ரெகுலர் பேவாக இருந்தாலும் சரி, கன்சால்டேட்டட் பேவாக இருந்தாலும் சரி, பார்ட் டைமில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபுல் டைம் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் மஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக என்எஸ்ஐடி இருக்கணும். சரிங்களா, அப்படி இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணணும், யார் எந்த பேப்பருக்கு அப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, டிடிஏட்டோ அல்லது அதுக்கு ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனோ முடிச்சிருக்கக்கூடிய செகண்டரி கிரேட் டீச்சர்ஸோ, பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம்ஸ் எல்லாம் வந்து பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணணும். சரிங்களா, இல்லை யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பிடிஸு, பிஆர்டிஸு, ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸு, இவங்க அதே மாதிரி மிடில் ஸ்கூல் ஹெச்எம்ஸு, ஹை ஸ்கூல் ஹெச்எம்ஸு, இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு செகண்டரி கிரேட் டீச்சர் வந்து அவங்க யூஜி ப்ளஸ் பிஎடும் முடிச்சிருக்காங்க, ப்ரமோஷனுக்கு தேவையான யூஜி ப்ளஸ் பிஎடும் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க பேப்பர் 1, 2 ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம். இப்போ 2 பேப்பருமே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேப்பருக்கும் தனித்தனியாக அவங்க அப்ளை பண்ணணும், 2க்கும் தனித்தனியாக ஃபீஸ் பே பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, பிப்ரவரி 18 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி 18 ஏப்ரல் 10 வரையிலும் வந்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணணும். டிஆர்பியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். www.trb.tn.gov.in அப்படிங்கிற அந்த அஃபீஷியல் வெப்சைட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 300 ருபீஸ் பே பண்ணணும். மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 600ங்கிறது வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸையும் கம்பல்சரி நம்ம வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நெட் பேங்கிங் மூலமாகவோ, கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்க பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து யூபிஐ ஆப்ஷன் இருக்குதான்னு தெரியல. இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்றில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தேவைப்படும் அப்படின்னா, இதையெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வேலிடான ஒரு மொபைல் நம்பர் வேணும். இந்த மொபைல் நம்பரில் தான் கடைசியில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு வேலிடான மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், கலர் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். அது வந்து ஜேபிஜி, ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். அதனுடைய சைஸ் என்ன இருக்கலாம்னா 40 to 60 கேபிக்குள்ளே இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர்னுடைய ஸ்கேனடு காப்பி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதனுடைய சைஸு 20 to 40 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் தானே எழுதுறாங்க, அதனால கண்டிப்பாக சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஒன்று அப்ளை பண்ணணும். சர்வீஸ் சர்டிஃபிகேட்ல ஒன்று நம்ம அப்லோட் பண்ணணும். அது வந்து சிஓ அல்லது டிஓனுடைய கவுண்டர் சைனோட நம்ம வாங்கி வச்சிருக்கணும். இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்தால் போதும். இது வந்து 250 to 300 கேபிக்குள்ளே இதனுடைய சைஸ் இருக்கிற மாதிரி நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது இல்லாமல் நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு இதெல்லாம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதனுடைய சைஸு 250 to 300 கேபிக்குள்ளே இருக்கணும். இது எல்லாமே வந்து பேப்பர் 1 அப்ளை பண்ணாலும் சரி, பேப்பர் 2 அப்ளை பண்ணாலும் சரி கம்பல்சரி. இது போக நீங்கள் பேப்பர் 1 அப்ளை பண்ணுறீங்கன்னா இது கூட வந்து உங்களோட டிடிஎச் டிப்ளமோ சர்டிஃபிகேட்னுடைய ஸ்கேனடு காப்பி, அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதனுடைய சைஸு 250 to 300 கேபிக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஜி டிகிரியினுடைய கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டு, சப்போஸ் கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா எல்லா செமஸ்டர்னுடைய மார்க் ஷீட்னுடைய ஸ்கேனடு காப்பி இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இப்போ தான் கரண்ட்ல முடிச்சிருக்கீங்கன்னா
இப்போ ப்ரொவிஷனல் தான் இருக்குன்னா அது கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரொவிஷனல் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட்னுடைய பிடிஎஃப் ஃபார்மேட் இது எல்லாமே 250 to 300 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பிஎட்டுக்கும் பிஎட்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட், கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் ஆர் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் இது ரெண்டில் ஏதோ நம்ம கன்சால்டேட்டட் இருந்தால் அதுவே பெஸ்ட்டு. அதனுடைய பிடிஎஃப் ஃபார்மேட்டு இது எல்லாமே 250 to 300 கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். சரிங்களா? இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட்டும் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். அது வந்து 250 to 300 கேபிக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குரிய ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து நம்ம பிப்ரவரி 18 ஏப்ரல் 10 வரையில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஏப்ரல் 11, 12, 13 3 டேட் கொடுத்துருக்காங்க. எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் போய் எடிட் பண்ணி நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் நடக்கும், எங்கே நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து டென்டேட்டிவாக டேட் வந்து ஜூலை 4 and 5 கொடுத்துருக்காங்க. ஜூலை 4 வந்து உங்களுக்கு பேப்பர் 1க்கும், ஜூலை 5 வந்து பேப்பர் 2க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னா இந்த டேட் தான் நடக்கும், இல்லைன்னா வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு எங்கே எக்ஸாம் நடக்குங்கிறது ஹால் டிக்கெட் வரும்போது மட்டும்தான் தெரியும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எப்போ எக்ஸாம்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்து உங்களுடைய ஹால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி எக்ஸாம் நடக்கும்னா ஓஎம்ஆர் ஷீட் தான். ஓஎம்ஆர் ஷீட்டில் 150 கொஷின்ஸ்க்கு நீங்கள் அப்படியே என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஷின் பேப்பர் 2 மீடியம்லேயுமே இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும். நீங்கள் என்ன மீடியம் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மீடியம்ங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. ஆனால் சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் ஃபஸ்ட்டு பேப்பர் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 மார்க்ஸ் வந்து 150 மார்க்ஸ் இல்லையா டோட்டலாக, அதில் வந்து 30 மார்க்ஸ் வந்து சைக்காலஜின்னு சொல்கிறீங்க, உளவியல், சைல்டு சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாஜி, அதாவது வந்து உளவியல் மற்றும் கல்வியல் முறைகள் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஏஜ் குரூப் வந்து 6 to 11 6 to 11 வயதினருக்கான குழந்தைகள் உளவியல்னு சொல்றாங்க. அந்த கண்டென்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் உங்களுடைய சப்ஜெக்ட், உங்களுடைய லாங்குவேஜ், அதாவது தமிழ்ல இருந்து 30 மார்க்ஸ், இங்கிலீஷ்ல 30 மார்க்ஸ், மேத்ஸ்ல 30 மார்க்ஸ், அது இல்லாமல் இவிஎஸ்ன்னு சொல்ற இல்லையா சூழ்நிலையியல் அப்படிங்கிற அந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல வந்து ஒரு 30 மார்க்ஸ். இதுதான் பேப்பர் 1க்கான 150 மார்க்ஸுக்கான டிஸ்ட்ரிபியூஷன். இதே நீங்கள் பேப்பர் 2 அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் 2 கேட்டகரி இருக்கு. ஹிஸ்ட்ரி கிராஜுவேட்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் 2 தான் சூஸ் பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் சோசியல் அப்படிங்கிற கேட்டகரி தான் சூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து மேத்ஸ் சயின்ஸ் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. இதை யார் வேணாலும் சூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாருமே சோசியல் அந்த கேட்டகரி தான் கொண்டு வராங்க. மேத்ஸ் சயின்ஸ் கிராஜுவேட்ஸாக இருந்தால் கம்பல்சரி மேத்ஸ் சயின்ஸாக தான் சூஸ் பண்ணணும். ஹிஸ்ட்ரி கிராஜுவேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஹிஸ்ட்ரி அந்த கேட்டகரி தான் சூஸ் பண்ணணும். மேத்ஸ் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் கண்டிப்பாக மேத்ஸ் சயின்ஸ் கேட்டகரி தான் சூஸ் பண்ணணும். மற்ற டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருமே எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை மேத்ஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாஜியிலிருந்து, அதாவது குழந்தைகள் உளவியல் மற்றும் கல்வியல் முறைகள், இது வந்து 11 to 14 வயதினருக்கானது. இதுல இருந்து 30 மார்க்ஸ் வரும். உங்களுடைய லாங்குவேஜ், அதாவது தமிழ்லேருந்து 30 மார்க்ஸ் வரும், இங்கிலீஷ்லேருந்து 30 மார்க்ஸ் வரும். அது இல்லாமல் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுல இருந்து டோட்டலாக 60 மார்க்ஸ் வரும். ஒருவேளை நீங்கள் ஹிஸ்ட்ரி சூஸ் பண்ணுறீங்க, சோசியல் அந்த கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சைக்காலஜியில் 30 மார்க்ஸ், தமிழில் 30 மார்க்ஸ், இங்கிலீஷில் 30 மார்க்ஸ், சோசியல் சயின்ஸில் 60 மார்க்ஸ் வரும். இதுதான் மார்க் அலாட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா வந்து படிக்கணும். அட்லீஸ்ட் 8th வரையிலுமாவது படிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் புக்ஸையும் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து 12th வரையுமே கிளாஸ் லெவல் 12 வரைக்குமே உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால 12th புக்ஸ் வரையிலுமே எல்லா சப்ஜெக்ட் புக்ஸையுமே கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணாங்க இல்லையா, அதனால வந்து நிறையாவே குறைச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 40% எடுத்தாலே போதும். அதாவது 150 மார்க்ஸுக்கு 60 மார்க்ஸ் எடுத்தாலே அவங்க வந்து குவாலிஃபைடு தான். அதே மாதிரி பிசி, எம்பிசி, டிஎன்சி, சரிங்களா, அதே மாதிரி பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 50%, அதாவது 150க்கு 75 மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க குவாலிஃபைடு. மற்ற கேட்டகரி எல்லாமே இதில் இல்லாத ஓசி கேட்டகரி,
வேறு கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 60% எடுக்கணும். அதாவது 90 மார்க்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அவங்க குவாலிஃபைடுன்னு அர்த்தம். உங்களோட எக்ஸாமுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.